நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரெண்டு கை ஒண்ணு சேர்ந்தாதான் அந்த கைக்கே பலம். ஆனா கைய உடைச்சீங்கன்னா அதால வலியோ விரோதம் மட்டும்தான் கிடைக்கும். இவங்க சொல்றதுதான் உண்மை. சின்ன வயசுல நம்ம பசங்க என்ன கேட்டாலும் அவங்க ஆசையை உடனே நிறைவேற்றுவோம். ஆனா அவங்க பெரியவங்களானதும் தன்னோட வாழ்க்கை துணைய அவங்களே தேடிக்கிட்டாங்கன்னா தேவையில்லாம நம்ம கோவப்பட்டு பிரச்சனையை பெருசாக்கிடுறோம். எதுக்காக நாம இப்படி எல்லாம் செய்யணும்? ஆமா, நீ சொல்றதும் சரிதான். நம்ம ஆணவத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பசங்களோட சந்தோஷத்தை நம்ம மதிக்கிறதே கிடையாது. நீங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு எங்களுக்கு நிறைய விஷயங்களை சொன்னீங்க. அதை கேட்டதுக்கு அப்புறம் நாங்க ரொம்ப சின்னவங்களோன்னு தோணுது. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எங்க கண்ணை திறந்துட்டீங்க. ஜாதி தர்மம் அது இதுன்னு இன்னைக்கு வரைக்கும் என்னென்னமோ பண்ணோம். அதெல்லாம் தப்புதான். சூர்யா தம்பி, அம்மா சந்தியா, பிரீத்திக்கும் மோகனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க நான் சம்மதிக்கிறேன். இவங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். பிரீத்தி, மருமகளே, கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு நைவேத்தியம் கொண்டு வந்து கொடு, சரியா? அது நான் மட்டும் சம்மதம் சொன்னா போதுமா என்ன? இந்த விஷயத்துக்கு சம்மதம் சொல்ல வேண்டியது அக்கா தானே? நீங்க மோகனையும் பிரீத்தியும் ஆசீர்வாதம் பண்ண மாட்டீங்களா அத்தை? இத பாரு, இந்த வீட்ல நான் தான் மூத்தவ. என்னோட மான மரியாதை ரொம்ப முக்கியம். நான் எதுக்கு முன்னாடி வந்து இவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கணும்? இவதான் எங்க வீட்டு மருமகளா வரப்போறா. அதனால இவ வந்து என் காலை தொட்டு கும்பிடணும். அதுக்கப்புறம் வேணா ஆசீர்வாதம் பண்றேன். இங்க பாரு, கொஞ்சமாவது திருந்து மருமகங்கிற முறையில காலை தொட்டு கும்பிடு. நல்லாரு நல்லாரு. இங்க பாரு சந்தியா, நடக்காதுங்கிற விஷயங்களை கூட நீ எப்படியாவது நடத்தி காட்டுற. உண்மையாவே உன்னை எப்படி பாராட்டுறதுன்னு தெரியல. இன்னைக்கு இந்த குடும்பத்து பிள்ளையோட உயிரை நீ காப்பாத்தி இருக்க. திரும்பவும் என் மனசுல நீ இடம் பிடிச்சிட்ட. எல்லா மருமகள்களும் உன்ன மாதிரி இருக்கணும். யாரு கண்ணும் படாம நீ எப்பவும் நல்லா இருக்கணும். ஏய் சரோஜா, உண்மையிலேயே நீ ரொம்ப கொடுத்து வச்சவன் தான் எனக்கு தோணுது. அதான் சந்தியா உனக்கு மருமகளா கிடைச்சிருக்கா. இல்லன்னா கிணத்துல இருக்கிற தவளை மாதிரி நீ கத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். உன் வீட்டுல எல்லாமே தலைகீழாதான் நடக்கும்னு எனக்கு தெரியும். அதனால உன் மருமக கிட்டதான் நீ எல்லா விஷயத்தையும் கத்துக்கணும். ஏன்னா இன்னைக்கு சந்தியா மருமக கிராமத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் மதம்னா என்னங்கறத கத்து கொடுத்துட்டா. இந்த கிராமம் பூராவியும் இன்னைக்கு இவ ஒண்ணு சேர்த்து வச்சிருக்கா. எந்த வேலையா இருந்தாலும் இவளால அதை ஒழுங்கா செய்ய முடியும். தினமும் காலையில எழுந்திருச்சு கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டாவது இவளோட முகத்தை பாரு. உன் மனசுல இருக்கிற கோவம்லாம் தானா விலகி போயிடும். என்ன எல்லாரும் இப்படியே நிக்கிறீங்க? என்னோட 60ஆம் கல்யாணத்தை வரை நடத்தணும்ல. கல்யாண பொண்ணால இதுக்கு மேல காத்துட்டு இருக்க முடியாது சொல்லிட்டேன்.
என்ன எல்லாரும் அப்படியே நிக்கிறீங்க? எல்லாரும் வாங்க, சீக்கிரம் வாங்க போலாம். அடடே வாடகண்ணா, நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு பாரு. முதல்ல பாக்கெட்ல இருந்து பணம் எடுக்கணும். இந்தாப்பா, நல்லா இரு. வா போலாம். இங்க பாருங்க மீனாட்சி, உனக்கு ஆண் குழந்தைன்னு கேள்விப்பட்டோம். ரொம்ப சந்தோஷமா. ஆனா என்ன, உன்னை ஹாஸ்பிட்டல்ல இருந்து இவ்வளவு சீக்கிரம் அனுப்பிட்டாங்க? ஆமாம்மா, எனக்கு நார்மல் டெலிவரி தானே ஆச்சு. அதனால டாக்டர் என்ன சீக்கிரமாவே வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. இங்க பாரு விக்ரம் கண்ணா, நீ உங்க அம்மாவுக்கு போன் பண்ணியா இல்லையா? இப்படி சும்மா எங்க கிட்ட குழந்தை காமிச்சா மட்டும் பத்தாது, புரியுதா? ஐயோ சித்தி, உங்களுக்கு நான் ஏன் பரிசு வாங்கி தர மாட்டேன்? இல்லனா அங்க எங்களோட ஸ்வீட் கடை இருக்குல்ல, அங்க இருந்து உங்களுக்கு வேண்டிய ஸ்வீட் எடுத்துங்க. நானே உங்களுக்கு எல்லாத்தையும் வாங்கி தரேன். சரி, முதல்ல உங்க பேரனோட முகத்தை பாருங்க. இவன் யார் மாதிரி இருக்கான்? உங்க 2 பேரோட கலரும் இப்படி கருப்பா இல்லையே. ஐயோ, போச்சு போச்சு. என்னோட பையனோட முகத்தை பார்த்து உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நான் பண்ண வேலைக்காக மாட்டிக்கிட்டா நான் என்ன பண்றது? ஐயோ, இப்படி எல்லாம் பேச்சு வாங்க வேண்டியதா இருக்கு. பாருங்க, இவன் அப்படியே அவனோட தாத்தா மாதிரின்னு நினைக்கிறேங்க. என்ன கேக்குறீங்க? பின்ன பக்கத்து வீட்டுக்காரர் மாதிரியா இருப்பான்? கஸ்தூரி, நீ ஏன் தேவையில்லாம இப்படி வாய்க்கு வந்து இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? பரவாயில்ல விடுமா. பையன் என்ன கலர்ல இருந்தா நமக்கு என்ன? நம்ம பையன் நமக்கு பெருசு. சரி சரிம்மா, போயிட்டு வாங்க. வீட்டு கதவை சீக்கிரமா தர. ஒரு நிமிஷம் இருங்க. விக்ரமையா, மீனானி, நீங்க 2 பேரும் இங்கே இருங்க. நான் உடனே போய் ஆரத்தி தட்டு கொண்டு வரேன். அம்மாவோட செல்ல பேரா இவன். முதல் தடவை நம்ம வீட்டுக்குள்ள வரான் இல்லையா? கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டு வா. இங்க பாருடா, இதுதான் உன்னோட வீடு. நல்லா இருக்கா? இப்ப எல்லாரும் உள்ள வாங்க. வாங்க போலாம். பாத்து வா, மெதுவா. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்க. என்கிட்ட கொடுங்க. அத்தை இந்தாங்க. பாத்து. வாடா வாடா அப்படி பாத்து பத்திரம். என்னங்க, நீங்க அத்தைக்கு போன் பண்ணீங்களா இல்லையாங்க? ரொம்ப நேரமா போன் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா யாரும் எடுக்கல. அப்படி என்ன வேலையில் இருக்காங்களோ? 60ஆம் கல்யாணத்துல அவ்வளவு வேலையா? என்னமோ போ. நீங்க மறந்துட்டீங்க போல இருக்கு. இன்னைக்கு சந்தியாக்காவுக்கு அந்த சவாலுக்கு அத்தை கொடுத்த கடைசி நாளுங்க. பெரியத்தையோட கல்யாணத்துல என்னெல்லாம் கூத்து நடக்குதுன்னு தெரியலங்க. ஆனா கண்டிப்பா இவங்க பேச்ச கேட்டு அவங்க முடியாதுன்னு தான் சொல்லிருப்பாங்க. பெரியத்தை கத்துற சத்தம் அந்த கிராமம் முழுக்க கேக்குங்க. அப்புறம் சந்தியாக்கா ஏதோ பேசுவாங்கல்ல, இன்னைக்கு வாயை திறக்க முடியாம உம்மன்னு நின்று இருப்பாங்க. எப்படியாவது அத்தை சீக்கிரமா வந்து இந்த பானையை உடைச்சா போதும். அதுக்கப்புறம் தான் அவங்க தன்னோட பேரனோட முகத்தை பாப்பாங்க. ஆமா, பேரனோட முகத்தை அப்பதான் பாப்பாங்க. மீனாட்சி, இப்போ உனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறமா? இல்லனா உனக்கு நல்ல அடி விழுந்திருக்கும். கொஞ்சம் கூட வெக்கமலையா உனக்கு? என்ன பொண்ணு நீ எல்லாம்? இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு. குழந்தைய இப்பதான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம். திரும்பவும் சந்தியா அண்ணி பத்தியே பேசிட்டு இருக்க. சந்தியா அண்ணி தோத்து போறதா உன்னோட ஆசையா? இந்த நிமிஷத்துல இருந்து நீ பையனை பாத்துக்க, அது போதும். கொஞ்சம் தெளிவா யோசி. நம்ம பிள்ளையையும் நல்லபடியா வளர்க்கற வழிய பாரு. நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடு. புரியுதா உனக்கு? கஸ்தூரி, இங்க வா. சொல்லுங்க. பையனை குளிப்பாடுறதுக்கு கடலை மாவு எடுப்பல்ல, அதுல மஞ்சள் கொஞ்சம் அதிகமா சேர்த்துரு. ஏன்னா எங்களோட பிள்ளையும் கொஞ்சம் வெள்ளையா அழகா இருந்தா ஸ்மார்ட்டா இருப்பான்ல, அதுக்கு தான் சொன்னேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
இத பார் சரோஜா, நீ ஊருக்கு போன உடனே முதல் காரியமா மோகன் பிரீத்தி கல்யாணத்துக்கு நல்ல முகூர்த்தமா பாரு. சரி பெரியத்த, ஆனா எங்களுக்கு நல்ல நேரம்லாம் பார்க்க மாட்டாங்க. அப்படியா? ரெண்டு பக்கமும் சம்பிரதாயம் எல்லாம் வேற மாதிரி இருக்கு. எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா யாரோட சம்பிரதாயப்படி நடக்க போகுது? ஆனா ரெண்டு மதத்திலயும் வேற வேற சடங்குகள்லாம் இருக்கே. பெரியத்த, இந்த கல்யாணம் ரெண்டு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதனால நம்ம யாரோட உணர்ச்சிகளையும் காயப்படுத்த வேணாம்னு நினைக்கிறேன். அதனால என்ன பண்ணலாம்னா, ரெண்டு பேரோட சடங்கு சம்பிரதாயம் படி நம்ம கல்யாணம் பண்ணலாம். பிரீத்தி வீட்டுக்காரங்க அவங்க சம்பிரதாயம் படி கல்யாணம் பண்ணிட்டோம், நம்ம சம்பிரதாயம் படி கல்யாணம் பண்ணலாம். அப்படின்னா மோகன் பிரீத்தியோட கல்யாணம் ரெண்டு சம்பிரதாயம் படி நடக்க போகுது. பரவாயில்லையே, இந்து கல்யாணம் கிறிஸ்டியன் கல்யாணம் ஒண்ணா நடக்க போதா இல்லையா? எப்படி ஒண்ணா நடக்கும்? எதுவும் இங்க ஒண்ணா நடக்காது. சம்பிரதாயத்தை எல்லாம் நாம நினைச்ச மாதிரி ஒண்ணா சேர்க்க முடியாது. நீ பேசாம இரு சரோஜா. எப்ப பேசினாலும் ஏதாவது ஏடா கூடமா தான் பேசுவ. சந்தியா மருமக சொல்றதா சரின்னு எனக்கு தோணுது. இந்த பிரீத்தியும் ஒருத்தவங்களோட பொண்ணு கல்யாணத்தை இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு அவங்களும் நினைச்சிருப்பாங்கல்ல. இன்னொருத்தரை காயப்படுத்துறதுனால நமக்கு என்ன கிடைக்க போகுது? இந்த கல்யாணம் நடக்கணும்னா ரெண்டு வீட்டு சம்பிரதாயப்படியும் நடக்கணும் நான் சொல்லிட்டேன். இந்த கல்யாணத்தை உங்க ஊர்ல இருக்கிறவங்க யாரும் மறக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை யாருமே பார்த்திருக்கவே கூடாது சொல்லிட்டேன் சரோஜா. இந்த கல்யாணத்தை உடனே பார்க்கணும்னு என் மனசுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. சீக்கிரமே முகூர்த்த நாளை குறிச்சு எனக்கு தெரியப்படுத்து. நான் குடும்பத்தையே கூட்டிட்டு அங்க வந்துடுறேன். சரிங்க அத்தை. அப்புறம் சரோஜா, எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் இப்போ உன் மனசுல என்ன ஓடிக்கிட்டு இருக்கு. உன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு சரோஜா. உன் ஆணவத்தை நீ யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்ட. இந்த கல்யாணத்துல உன் வீட்டு மருமகளா வரப்போறவளுக்கு நீ அதிகமா செலவெல்லாம் ஒண்ணும் பண்ண போறதில்ல. ஏன்னா நீ தேர்ந்தெடுத்தவ இல்ல இந்த பிரீத்தி. அதனால இந்த கல்யாணத்துக்கான முழு பொறுப்பையும் நான் சந்தியா மருமக கிட்ட ஒப்படைக்க போறேன். புரிஞ்சுதா? இத பாருமா சந்தியா, இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். ஊரே பார்த்து பிரமிச்சு போகணும். எந்த குறையும் இருக்க கூடாது. நம்ம சொந்த பந்தங்களோ வெளியாளுங்களோ குறையே சொல்லக்கூடாது. அவ இன்னொரு மதத்தை சேர்ந்தவ, அதனால அவளை முழு மனசோட ஏத்துக்கிறேன்னு சொல்லவே கூடாது. மோகனோட மனைவிய முழு மரியாதையோட முழு உரிமையோட உங்க வீட்டு மருமகளா ஏத்துக்கணும். இது உன் பொறுப்பு சொல்லிட்டேன். தெரியுத, எங்க அத்தை மீனாட்சி என்னையும் ரொம்ப நல்லா பாத்துக்குவாங்க. நாங்க புகுந்த வீட்டுல இருக்கோன்ற மாதிரி எங்களுக்கு தோணதே இல்ல. எங்களை அவங்க பொண்ணு மாதிரி பாத்துக்குவாங்க. என்ன உன் முகம் திடீர்னு வாடி போயிடுச்சு? நான் உன்னோட மாமியார், உன்னை கிண்டல் பண்ண கூட எனக்கு உரிமை இல்லையா? என்னோட சுபாவம் இப்படித்தான் உனக்கும் தெரியும்ல. ஒருத்தர் மேல அதிகமா கோவப்பட்டா அவங்க மேல அதிகமா பாசம் இருக்குன்னு அர்த்தம். ஆமா, இவ சொல்றது உண்மைதான். என்ன எல்லாரும் இங்கே நின்னு என்னையே பாத்துட்டு இருக்கீங்க? என்ன புருஷன் வீட்டுக்கு அனுப்ப ஏற்பாடு பண்ணுங்க. சீக்கிரம் ஆகட்டும். அப்பா சூர்யா, போ
என் ரூம்ல அரிசி எல்லாம் வச்சிருக்கேன், எடுத்துட்டு வா போ. வீட்ல இருந்து போன் வருது. ஹலோ சூர்யா, விக்ரம் பேசுறேன். விக்ரம். ஆனா ஒரு நல்ல செய்தி, மீனாவுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. நீங்க பெரியப்பா ஆயிட்டீங்கன்னு. அட்ரஸ் அக்க அப்படியா? நல்ல விஷயம் விக்ரம், ரொம்ப நல்ல செய்தி சொல்லிருக்க. இப்போ நான் பெரியப்பா ஆயிட்டேன், நீ அப்பா ஆயிட்டியா? ஆமாங்கண்ணே, நம்ம குடும்பத்துக்கு புது தலைமுறை வந்தாச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா நேத்துல இருந்து போன் பண்ணிட்டு இருந்தா, நீங்க ஏன் போன் எடுக்கல? அது இங்க பாட்டியோட கல்யாண ஏற்பாடுலாம் போயிட்டு இருந்தது. சரி, அதெல்லாம் போட்டு விடு. இப்போ குழந்தை மீனாட்சி எப்படி இருக்காங்க? ஆனா 2 பேரும் நல்லா இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்ல. இன்னைக்கு தான் ஹாஸ்பிடல்ல இருந்து கூட்டிட்டு வந்தேன். சரி, சந்தோஷம். நான் போய் இந்த விஷயத்தை எல்லார்கிட்டையும் சொல்லிடுறேன். சரியா? நான் அப்புறம் போன் பண்றேன் விக்ரம். ரொம்ப நன்றி கடவுளே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. பெரியப்பா ஆயிட்டேன். அட வாங்க சத்யா, ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா? இப்ப நான் பெரியப்பா ஆயிட்டேன், நீங்க பெரியம்மா ஆயிட்டீங்க. மீனாட்சிக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு சத்யா. எனக்கு என்னால நம்பவே முடியல. எனக்கு பாத்து நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சூர்யா, என்ன சந்தியா இது? ஏன் இப்படி சின்ன பசங்க மாதிரி நடந்துக்கிறீங்க? நாங்க எல்லாரும் வெளியே நின்னுட்டு இருக்கோம், நீங்க என்னடானா இப்படி? அம்மா, இப்ப நான் சொல்ல போற நல்ல செய்தி கேட்டா நீங்க அப்படியே தலைகால் புரியாம குதிப்பீங்க. அப்போதான் நாங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டோங்கிற விஷயம் உங்களுக்கு புரியும். அம்மா, நீங்க பாட்டி ஆயிட்டீங்கம்மா. மீனாட்சிக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்குமா? அப்பா, நான் கொள்ளு பாட்டி ஆயிட்டேங்க. நான் இதை எதிர்பார்க்கவே நீங்க கொள்ளு தாத்தா எனக்கு ஆயிட்டீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாட்டி ஆயிட்டேனா? பிரீத்தி, நீங்க கொள்ளு பாட்டி ஆயிட்டீங்க. இப்ப பாத்தீங்களா? சும்மா இருங்க. ரோஜா, தாத்தா ஆயிட்டே, நீ பாட்டி ஆயிட்ட. கடவுளே, என்ன இது? கடவுளே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் தாத்தா ஆயிட்டேன். சரோஜா, சந்தோஷப்பட கூட எப்படி கஞ்சத்தனம் பண்ற? சந்தோஷப்படுறதுக்கு சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் எதுவும் இல்ல. இன்னைக்கு நீ எவ்வளவு வேணா சந்தோஷப்படலாம், ஏன்னா நீ இன்னைக்கு பாட்டி ஆயிட்ட. சொல்ல போனா இன்னைக்கு நீ எனக்கு சமமா நிக்கிற. கொஞ்சம் சந்தோஷப்பட. சரிங்க அத்தை. நல்லாரு புது பாட்டியம்மா, நல்லாரு. சரி, நல்லாரு. உடனே வீட்டுக்கு போன் பண்ணு. சீக்கிரம் போன் பண்ணுப்பா, நான் பேசணும். சீக்கிரம் பண்ணு, சீக்கிரம். ஹலோ விக்ரம், இரு. அம்மா மீனாட்சி கிட்ட பேசணும்னு சொன்னாங்க. சரிங்கண்ணா, ஒரு நிமிஷம். மீனாட்சி, அம்மா உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாங்க, சீக்கிரமா. முதல்ல நான் பேசணும். எங்க போனா இவ? என் பேரை எப்படி இருக்கா? என்கிட்ட கொடுங்க. ஹலோ அத்தை, மீனாட்சி ஃபோன் பண்ணும்போது ஆசீர்வாதம் பண்ணுங்க. அத்தை, உங்களுக்கு பேரு பிறந்திருக்கு அத்தை. இப்ப நீங்க எனக்கு கண்டிப்பா தங்கத்துல ஆரம் வாங்கி கொடுக்கணும் சொல்லிட்டேன். தங்க ஆரத்தை பத்தி நீ எதுக்கு மீனாட்சி கேக்குற? உனக்கு வேண்டிய அளவுக்கு நான் தங்கம் வாங்கி போடுறேன். முதல்ல ஒரு விஷயத்தை சொல்லு. நீயும் என்னோட பேரனும் இப்ப எப்படி இருக்கீங்க? எந்த பிரச்சனையும் இல்லையே? பிரசவம் எல்லாம் நல்லபடியா நடந்துச்சுல்ல? அத்தை, உங்களோட ஆசீர்வாதத்தால நானும் நல்லா இருக்கேன், உங்களோட பேரனும் நல்லா இருக்கான். அப்புறம் அங்க பிரீத்திய பத்தி சந்தியா அக்கா வந்து பெரியத்த கிட்ட அவளை பத்தி தெரியப்படுத்தினாங்களா இல்லையா அத்தை? பெரியத்த என்ன சொன்னாங்க? அவங்களோட சுபாவத்தை பத்தி தான் நம்ம எல்லாருக்கும் தெரியுமே. ஏதாவது பேசுங்க அத்தை, அப்படிதானே? இங்க நடந்ததை பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத. இங்க எந்த பிரச்சனையும் இல்ல. நம்ம பெரியத்த பிரீத்திய முழு மனசோட ஏத்துக்கிட்டாங்க.